அனைவருக்கும் வணக்கம். கிருஷ்ணபா கடந்து நான் உங்கள் ராஜுங்க. இந்த வீடியோ பதிவில் நம்ம அயற்சொல்லுக்கு உண்டான தமிழ்ச்சொல் அப்படிங்கிற ஒரு வீடியோ பதிவில் திசை சொல்லுக்கு உண்டான ஒரு வழங்கிய பகுதின்னு ஒரு பகுதி பார்த்தோம். அதில் ஷார்ட்கட்டு நான் தனியாக உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த பகுதியை நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை எளிமையாக நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத நான் கொண்டு வந்திருக்கேன். அதேமாரி சில கடவுள் பேரில் சில ஊர் பேர் இருக்கும். அதை வடமொழியில் மாற்றியிருப்பாங்க. அதையும் நம்ம ஈஸியாக எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கேன். பார்க்கலாம், சரிங்களா? போக உங்களுக்கு புரியும். வீடியோ பதிவு முடியும் போது பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா திசைச்சொல். இந்த திசைச்சொல் ஒரு சில பகுதியில் வேறு மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ பசு அப்படிங்கிற நம்ம தமிழில் சொல்கிறோம். இதே வட சொல்ல என்ன சொல்லுவாங்கன்னா வற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டு தானுங்க. பசு அப்படிங்கிறது வற்றம் அப்படிங்கிறாங்க. அது எங்கே அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா தென்பாண்டி நாடு அப்படின்ட்டு. இப்போ இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கும்போது ஒரு ஷார்ட்கட்டாக ஒரு வாக்கியமாக கொண்டு வந்தால் கொஞ்சம் ஈஸியாக புரியும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ பாருங்கள், வற்றம், பசு, தென்பாண்டி நாடு, இது மூணுமே லிங்க் ஆகணும். அப்படிங்கும்போது பாண்டி நாட்டில் வறட்சி வந்ததுன்னா பசுமாடுகளுக்கு தீவனம் இல்லை, அவ்வளோதான். பாண்டி நாட்டில் வறட்சி வந்ததுன்னா பசுமாடுகளுக்கு தீவனம் இல்லை. அப்போ இதில் பாருங்கள், பசு வந்துருச்சு. பசு வறட்சிங்கும்போது வற்றம் அப்படிங்கிறது வட சொல்லு. எந்த நாடு? பாண்டி நாடு. அப்போ இந்த வாக்கியம் தெரிஞ்சால் போதும். பாண்டிய நாட்டில் வறட்சி வந்தால் பசுமாடுகளுக்கு தீவனம் இல்லை. அதேமாரி குட்டை குழந்தைகள், அதாவது குட்டையாக இருக்கிற குழந்தைகள் தங்களோட தாய்மார்களை செல்லமாக தல்லை என்று அழைக்கிறார்கள். அப்போ இந்த வாக்கியம் தெரிஞ்சிச்சுன்னு வைங்களேன். குட்டை நாடு, தாயை தமிழ், தல்லைங்கிறது வட சொல், அவ்வளோதான். அப்போ குட்டை குழந்தைகள் தங்களின் தாய்களை செல்லமாக தல்லை என்று அழைக்கிறார்கள். புரியுதுங்களா? அப்போ இந்த பகுதியை நீங்கள் இந்த வாக்கியம் இருக்கும்போது எடுத்து வச்சுக்கணும். இந்த மூணையும் லிங்க் ஆகும்போது அந்த வாக்கியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இல்லை பக்கத்தில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? சரி, ரைட். அடுத்தது அச்சனும் வரணும், தந்தையும் வரணும், குடநாடும் வரணும். அப்போ எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அப்பா, அதாவது தந்தை, தினமும் குடத்தோடு தண்ணீர் எடுக்க போனால் பிள்ளைங்களுக்கு பயமாக இருக்கும். பயம்னா அச்சம். அப்போ மூணுமே வந்துருச்சுங்களா? தந்தை வந்துருச்சு, அச்சன்கிறது அச்சன் அப்படின்னு வச்சுக்கோங்க. குடம், அதாவது குடத்தோடு அப்படிங்கும்போது குடநாடு. ஓகேங்களா? குட்ட குழந்தைகள் தாய், இது குடத்தோடு தந்தை, அவ்வளோதான். ஓகேங்களா? பயமாக இருக்கும், அச்சமாக இருக்கும் அப்படிங்கும்போது அச்சன். நாலாவது பாருங்கள், கையகர் வரணும், வஞ்சகர் வரணும், கற்கா நாடு வரணும். எப்படி வரும்? வஞ்சகர்களை தண்டிக்க கைகளில் கற்களை எடுத்து அடிக்க வேண்டும். வஞ்சகர்கள் ஒன்று, தண்டிக்க கைகளில், அப்போ கையர். கற்களை அப்படின்னா கற்கா நாடு. முடிஞ்சதுங்களா? வஞ்சகர்களை தண்டிக்க கைகளில் கற்களை எடுத்து அடிக்க வேண்டும், அவ்வளோதான். அடுத்தது கிளாறு, தோட்டத்தை கிளாறுன்னு சொல்கிறாங்க. எங்கே? வேணாட்டில். அப்போ எனக்கு ஒரு பெரிய தோட்டம் வேணும் அப்படின்ட்டு அந்த ஊர் கிளார் ஆசைப்பட்டார் அப்படின்ட்டு இதை தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு ஒரு பெரிய தோட்டம் வேணும் அப்படிங்கும்போது தோட்டம் வந்துருச்சு. வேணும் அப்படிங்கும்போது வேணாடு. ஊர்கிழார் அப்படின்னா பெரியவர் அப்படின்னு அர்த்தம். பெரியவர் அப்படின்ட்டு அர்த்தம். இந்த மூணுமே வந்துருச்சுங்களா? எனக்கு ஒரு பெரிய தோட்டம் வேணும்னு அந்த ஊர்கிழார் ஆசைப்பட்டார் அப்படிங்கும்போது ஓகே. அடுத்தது பாலி, சிறுகுளம். எங்கே சொல்கிறாங்க? சிறுகுளத்தை பாலின்ட்டு பூலி நாட்டில் சொல்கிறாங்க. அப்போ பூக்கள் நிறைந்த சிறுகுளத்தில் குளிப்பது எப்போதும் பாழாக போகாது. புரியுதுங்களா? பூக்கள் நிறைந்த, பூக்கள் பூலி நாடு, நிறைந்த சிறுகுளம், சிறுகுளத்தை சிறுகுளத்தில் குளிப்பது எப்போதும் பாழாக, பாலி, மூணுமே வந்துருச்சுங்களா? அப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது செய்ய, அதாவது வயலை பன்றி நாட்டில் செய்யின்னு சொல்கிறாங்க. அப்போ பன்னியை எப்போதும் வயலில் புகுந்து பயிர்களை நாசம் செய்கின்றன. பன்றிகள் எப்போதும் வயலில் புகுந்து பயிர்களை நாசம் செய்கின்றன. மூணு வந்துருச்சுங்களா? வயலை பன்றி நாடு, செய்யின்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அடுத்தது கேணி, சிறுகுளம், அருவா நாடு. கேணின்னா என்ன? கிணறு, அப்படிதானே? கேணினா கிணறு. கிணறை எப்படி சொல்லலாம்? சிறுகுளம்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ கேணிக்குள்ளே விழுந்த பொருளை எடுக்க அருவாமனையை வச்சு கயிறு கட்டி தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கேணிக்குள்ளே கிடைக்கிற ஒரு பொருளை எடுக்க அருவாமனையை வச்சு கயிறு கட்டி தான் எடுக்கணும் அப்படிங்கும்போது கேணி வந்துருச்சு. கேணினா சிறுகுளம், சிறுகுளத்தை கேணின்னு சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க? அருவா நாடு. ஓகேங்களா? அடுத்தது
எகின், அதாவது புளியை வந்து எகின்னு சொல்கிறாங்க. அருவா வடதலை நாடு, வடதலை நாடு அருவா. அப்போ இந்த இடத்துல அருவா வராது. ஓகே, பாருங்கள். செம்ம கடுமையான புளியை சாப்பிட்டா வடநாட்டுக்காரன் கூட தலையை ஆட்டி ஆட்டி எகிரி குதிப்பான். மூணுமே வந்துச்சுங்களா? அதாவது புளியை இந்த வடதலை நாடு என்னன்னு சொல்கிறாங்க, எகிரி குதிப்பான் அப்படிங்கும்போது எகின். அப்போ செம்ம கடுமையான புளியை சாப்பிட்டா வடநாட்டுக்காரன் கூட தலையை ஆட்டி ஆட்டி எகிரி குதிப்பான் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எழுவன், தோழனை வந்து எழுவன் சொல்கிறாங்க. எங்கே? சீதநாடு. அப்போ என் தோழன் ரொம்ப நல்லவன், ஆனால் அவனுக்கு எப்பவும் சீதளம் அப்படின்னா குளிர், சளி இதெல்லாம் சொல்லுவோம்ல, சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை தான் சீதளம்னு சொல்லுவாங்க. அப்போ சீதளம் பிடிச்சிக்கிட்டே இருக்கும், அவ்வளோதான். என் தோழன் ரொம்ப நல்லவன், ஆனால் அவனுக்கு எப்போதும் சீதளம் பிடிச்சிக்கிட்டே இருக்கும். இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா தோழன் எழுவன் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது வெள்ளம், அதாவது நல்ல நீரை வந்து வெள்ளங்கிறாங்க. யார்? மலைய மாநாடு இவங்க சொல்கிறாங்க. அப்போ மலைக்கு மேலே இருந்து வர்ற நல்ல நீர் பார்க்க பெருக்கெடுத்து ஓடுற வெள்ளம் மாதிரி இருக்குது. அப்போ நல்ல நீரை வெள்ளன்னு சொல்கிறாங்க. மலைக்கு மேலே அப்படிங்கும்போது மலைய மாநாடு, அவ்வளோதான். ஓகேங்களா? மலைக்கு மேலே இருந்து வர்ற நல்ல நீரை பார்க்குறதுக்கு பெருக்கெடுத்து ஓடுற வெள்ளம் மாதிரி இருக்குது. வேலை முடிஞ்சுதுங்களா? சரி, ரைட். தாயை ஆயிங்கிறாங்க, தந்தையை அச்சனுங்கிறாங்க. இது ஓகே. புனநாடு, இதை நமக்கு தெரியணும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தாய் தன் குழந்தைக்கு ஆய் போனால் கூட சலிக்காமல் புணுகு அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க, வாசனை திரவியம் அப்படின்ட்டு. அப்போ புணுகு பூசுவது போல பாசமாக துடைப்பாள். ஒரு தாய் தன் குழந்தைக்கு ஆய் போனால் கூட சலிக்காமல் புணுகு பூசுவது போல பாசமாக துடைப்பாள். அப்போ தாய் வந்துருச்சு, ஆயின்னு சொல்கிறாங்க. எங்கே? புனநாடு. வேலை முடிஞ்சதுங்களா? அடுத்தது மாமரத்தை கொக்குன்னு சொல்கிறாங்க. யார்? துளுவ நாடுக்காரங்க சொல்கிறாங்க. அப்போ எப்படி எடுத்துக்கலாம்? மாமரத்து மேலே உக்காந்துருந்த கொக்கு ஒன்று பழத்தை பறிக்க முடியாமல் துளுத்துக்கிட்டு நிற்கிது. மாமரத்து மேலே நிற்கிற கொக்கு ஒன்று, உக்காந்துருக்கிற கொக்கு ஒன்று, மாமரம் வந்துருச்சு, கொக்கு வந்துருச்சு. கொக்கை மாமரம்னு சொல்கிறது யார்? துளுவ நாடு. அப்போ இந்த வாக்கியத்தை எழுதி வச்சுக்கோங்க. மாமரத்து மேலே உட்காந்து இருக்கிற கொக்கு ஒன்று பழத்தை பறிக்க முடியாமல் துளுத்துக்கிட்டு, அதாவது நடுங்கிக்கிட்டு நிற்கிது, அவ்வளோதான். அகப்படுதல் தமிழ், சிக்குதல் கன்னட நாடில் சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறான், எப்படி எடுத்துக்கலாம்? திருடன் போலீஸில் அகப்பட்டு கொண்டதால் அப்போ சிக்கிக்கிட்டான்னு தானே அர்த்தம். அவனுக்கு கன்னட நாடு கன்னத்தில் பலத்த அடி விழுந்தது. திருட போலீஸில் அகப்பட்டு கொண்டதால் சிக்கிக்கிட்டதுனால அவனுக்கு கன்னட நாட்டில் பலத்தடி விழுந்தது. ஓகேங்களா? சொல்லுங்கிறத வந்து செப்புங்கிறாங்க. தெலுங்கு நாட்டில் பொதுவாகவே வந்து செப்பு அப்படின்னு சொல்கிறது வந்து சொல்லுன்னு தான் அர்த்தம். இதுக்கு வந்து நம்ம ஈஸியாகவே தெரிஞ்சுக்கலாம். அப்போ தெலுங்கில் வந்து செப்புன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே, இது வந்து இந்த பாக்ஸ் ஐட்டத்துக்கு உண்டான ஷார்ட்கட்டு. ஓகேங்களா? அப்போ நீங்கள் வந்து இதை வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்களே வந்து சொல்லணும். இப்போ நம்ம உதாரணத்துக்கு பார்த்துடலாமா? இப்போ வந்து பசு, வற்றம், பாண்டி நாடு, இதை நம்ம எப்படி சொல்லுவோம்? பாண்டி நாட்டில் வத்தி போச்சு, அதாவது பசு வத்தி போச்சுன்னா கால்நடை ஆடு மாடுகளுக்கு தீவனம் இல்லை, அதானே? அதேமாரி குட்டை குழந்தைகளை வந்து அது என்ன வரும், நான் பார்த்தோம். குட்டை குழந்தைகள் தங்களை தாய்களை, குட்டையாக இருக்கிற குழந்தைகள் தன் தாய்களை வந்து செல்லமாக தல்லை என்று அழைப்பார்கள், அந்த மாதிரி. அதேமாரி தந்தை தினமும் குடத்தை எடுத்துக்கிட்டு தண்ணீர் எடுக்கிறத பார்த்தா அச்சமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? வஞ்சகர் கையர் கற்கா நாடு, அதாவது வஞ்சகரை பார்த்தா கையில் கல் எடுத்து அடிக்கணும் அப்படிங்கிறது. இப்போ புரியுதுங்களா? அப்போ ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அப்போ ஏதோ ஒரு ஆப்ஷன் நமக்கு தெரிஞ்சால் போதும். வஞ்சகரே இல்லை கையர் கற்கா, இதில் ஏதோ ஒன்று தெரிஞ்சால் கூட நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? தோட்டம் என்ன சொல்கிறாங்க? வேணாடு, கிளர், அதாவது பெரியவர் வந்து என்ன சொல்கிறாரு, தோட்டம் வேணும் அப்படின்ட்டு அந்த ஊர் கிளர் ஆசைப்பட்டார் அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்கட்டை பார்த்தோம்.
சரி, ஓகே. இதை இப்படியே நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லை கடைசியாக வந்துட்டு எளிமையாக இந்த பிடிஎஃப் உங்களுக்கு கிடைக்கும். அப்படிங்கும்போது இதை வந்து அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பசு வத்தி போச்சு, தாய் குட்ட குழந்தை, தந்தை குடத்தை எடுத்தா, வஞ்சகர் கையில் கல், தோட்டம் வேணும் கிளாறு, சிறுகுளம் பூக்கள் பாலி, வயல் நாசம் செய்யும் பன்றி. புரியுதுங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு எளிமையாக ஒரே வரியிலையும் கொண்டு வந்து வச்சுருக்கேன். அதுவும் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் கிடைக்கும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த அந்த சாப்டர் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. இதேமாரி நல்ல தமிழில் இருந்த ஊர் பெயர்கள், கடவுளூர் பெயர்கள், இந்த பெயர்கள்லாம் வந்து வடமொழியில் மாற்றப்பட்டன அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். அப்போ சில சொற்களுக்கு வந்து நமக்கு டக்குன்னு தெரியாது. அப்போ இந்த ஆப்ஷனை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் எப்படி அப்படிங்கிறதையும் பாருங்கள். இப்போ ஸ்ரீ அப்படின்னு இங்கிலீஷில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம்? திரு அப்படின்னு தானே சொல்லுவோம். முடிஞ்சு போச்சுங்களா? அப்போ ஸ்ரீரங்கம், திருவரங்கம், வேலை முடியுதுங்களா? ஒன்று. அடுத்தது சிதம்பரம், திருச்சிற்றம்பலம். இது ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி? சிதம்பர நடராஜர் அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா மனசு சிற்ற அம்பலம், அதாவது சின்ன அம்பலம் போல் ஆகிடும், அமைதியாகிடும் அப்படிங்கிறாங்க. அப்போ சின்ன அம்பலம், சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். வேலை முடிஞ்சுதுங்களா? சரி, ரைட். வேதாரண்யம், திருமறைக்காடு. இந்த இடத்துல இந்த சொல்லை வந்து நம்ம வந்து பிரித்து பார்த்தா கொஞ்சம் ஒரு அர்த்தம் வரும். இப்போ மறைனா என்ன? வேதம் தானே. மறைனா வேதம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குல்ல, அதுதானே சொல்கிறாங்க மறைனா வேதம் அப்படின்ட்டு. அதேமாரி அரண்யம் அப்படின்னா என்னது? காடு. அரண்யம்னா காடு. அப்போ வேதாரண்யம் அப்படின்னா திருமறை காடு அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? மறைனா வேதம், காடுக்கு ஆரண்யம் அப்படின்னாலும் காடு. இதனுடைய தமிழ் பேர் தான் இங்கே வச்சுருக்குறாங்க வட சொல்ல. ஓகேங்களா? அதேமாரி தான் இங்கே பாருங்கள், விருத்தாசலம். இதை பிரிக்கும்போது விருத்து அப்படின்னு வரும். விருத்தம் அப்படின்னா முதுமை அல்லது பழமை அப்படின்னு அர்த்தம். விருத்தம் அப்படின்னா முதுமை அல்லது பழமை. அசலம்னா மலைன்னு அர்த்தம். அசலம்னா மலை. அப்போ பழமையான மலை இல்லை முதுமையான மலை அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா இங்கே பழமலை, திருமுதுகுன்றம் இதெல்லாம் வந்து ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா? அடுத்தது அங்கையர் கன்னி, மீனாட்சி. கயல்னா என்ன? அங்கையல் அப்படின்னா கயல்னா என்ன? மீன் தானே. அப்போ மீனை உடைய கன்னி அப்படின்னா என்னது? மீனாட்சி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதை தான் சொல்கிறாங்க. மீன் தமிழில் வந்து கயல், அட்சி அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? அப்போ கயலாட்சி, மீனாட்சி, அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்தது அறம் வளர்த்தால் தர்ம சம்வர்த்தினி. அப்போ இந்த இடத்துல பாருங்கள், தர்மம்னு ஒன்று இருக்குது. கரெக்டுங்களா? அப்போ தர்மம்னா என்ன? அறம் தானே. அப்போ அறத்தை வளர்த்தவள், தர்மம் வளர்த்தவள், அவ்வளோதான். அப்போ தர்மவர்ஷினி அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது எரிசின கொற்றவை, ரௌத்திர துர்கை. ரௌத்திரம் அப்படின்னா என்னது? ரௌத்திரம் பலகுன்னு நம்ம படிச்சிருக்கோம்ல. அப்போ ரௌத்திரம்னா கடுமையான கோபமாக இருக்கிறவங்க வந்து ரௌத்திரம் அப்படிம்பாங்க. அப்போ இங்கே சினம்னு ஒன்று இருக்கா? கோபம். அப்போ இங்கே ரௌத்திரம், கோபத்தை இருக்கிற இதை தான் வந்து ரௌத்திரம் அப்படிம்பாங்க. அப்போ ரௌத்திரம், சினம், கோபம். அப்போ சினம்னு வந்திருக்கு. அப்போ கொற்றவை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஒரு சில சொற்களை அதுக்கு லிங்க் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது இதெல்லாம் ஈஸிங்க பாருங்கள். ஐயாரப்பர், பஞ்சநதீஸ்வரர். பஞ்சுனா என்ன? 5 தானே. நதினா என்ன? 6. அதாவது நதினா 6 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ 5, 6, 6, ஐயாரப்பர், அவ்வளோதான். வடமொழியில் பஞ்ச அப்படின்னா 5, நதினா 6, 5 ஆறுகள் பாயும் ஊர் என்னன்னு சொல்லுவோம்? ஐயாறு, திருவையாறு அப்படிங்கிற மாதிரி ஐயாரப்பர் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கும்பகோணம், குடமூக்கு. இது கூக்கு அப்படி கூட வச்சுக்கலாம். இருந்தாலும் கும்பம் அப்படின்னா குடம் அப்படின்னு அர்த்தம். கும்பம் அப்படிங்கிறதுக்கு தமிழில் குடம் அப்படின்னு அர்த்தம். அப்போ கோணம் என்பதை உடலின் உறுப்பாக மூக்குன்னு வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. கும்பகோணம், குடமூக்கு, அவ்வளோதான். குடம், மூக்கு. கட்க நேத்திரி, வால் நெடுங்கண்ணி. அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து கட்கம் அப்படின்னா, இந்த கட்கம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வாள் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நேத்திரம் அப்படின்னா கண்ணு. அப்போ வாளை உடைய கண் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா வால் நெடுங்கண்ணி. கட்கம் அப்படின்னா என்னது? கட்கம் அப்படின்னா மிருகம், வால் அப்படின்னு அர்த்தம். ஆனால் வாளேந்தியவள் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சொர்ணபுரீஸ்வரர், செம்பொன் பள்ளியார். சொர்ணம்னா என்ன?
தங்கம் தானே. இங்கே சொர்ணம் அப்படின்னா தமிழில் என்ன சொல்லுவோம்? தங்கம் அப்படிம்பாங்க. தங்கத்துக்கு இன்னொன்று சொன்னோம், என்னென்னு சொல்லுவோம்? பொண்ணுன்னு சொல்லுவோம், செம்பொன்னு கூட சொல்லலாம். அப்போ சொர்ணம், தங்கம், செம்பொன் இது ரெண்டுமே லிங்க் ஆகிடுச்சு, அவ்வளோதான். இப்போ இதை வச்சு நம்ம சொர்ணபுரீஸ்வரர்னா செம்பொன் பள்ளியார் அப்படின்ட்டு ஆப்ஷனில் இருக்கும்போது சூஸ் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக இந்த பாக்ஸ் ஐட்டை நான் வந்து இந்த அயற்சொல் தமிழ்ச்சொல் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீல் நெடுங்கண்ணீனே கொடுத்து அதே தான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு நான் மன்னிக்கணும், அப்படி கிடையாது. அதாவது தீர்க்க சுமங்கலி நீல் நெடுங்கண்ணி அப்படிங்கிறது வந்து தமிழில் என்ன சொல்கிறாங்கன்னா விசாலாட்சி அல்லது தீர்க்க நேத்ரி அப்படின்னு தான் வரும். அப்போ இதுக்கு நாம் எப்படி வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, வடமொழியிலும் தமிழிலும் நீல் நெடுங்கனி என்று இதனாசல் வடமொழி பெயர் விசாலாட்சி அல்லது தீர்க்க நேத்ரி ஆகும். நீளமான கண் என்பதை நேரடியாக நினைவில் கொள்ளலாம். அதாவது விசாலாட்சி, விசாலம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பெருசாக வச்சுக்கோங்க, நீளமான அப்படிங்கிற மாதிரி. நீளமான கண்ணுடையவள் யார் அப்படின்னா நீல் நெடுங்கண்ணி விசாலாட்சி, அவ்வளோதான். நீல் நெடுங்கண்ணி நீளமான கண்ணுடையவள் விசாலாட்சி, தீர்க்க சுமங்கலி தீர்க்க நேத்ரி, அவ்வளோதான். அடுத்தது இதில் பாருங்கள், இதுவும் அதேமாரி தான். இப்போ வீணா மதுரபாசினி அப்படின்னா யாழினும் நன்மொழியால் அப்படின்னு நமக்கு ஞாபகம் வரணும். அப்போ வீணை வந்துருச்சுங்களா? வீணைன்னா என்ன? யாழ் தானே, யாழ்னு தானே சொல்லுவோம். வீணைக்கு தமிழில் வந்து யாழ் தானே சொல்லுவோம். அப்புறம் பாஷினின்னா பாஷைனா என்ன? லாங்குவேஜ், மொழி. அப்போ யாழினும் மொழி அப்படிங்கிற மாதிரி எது வருது? இதாக வரும். வீணை பாஷை, அதாவது ரெண்டுக்கு சம்பந்தம் யாழினும் நன்மொழியால், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது மதுர வசனை. மதுரையில் இருக்கிறவங்களாம் வசனம் பேசுகிறத பார்த்திங்கன்னா தேன் மாதிரி பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஒன்று வசனி என்றால் வசனம்னு வச்சுக்கோங்க. மதுரைனா இனிமையான பேச்சு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மதுரையில் இருக்கிறவங்களாம் தேன் மாதிரி பேசுவாங்க, மொழி பேசுவாங்க. பாவைனா பாசி, அந்த மாதிரி. வசனம்னா பாஷை, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வசனி என்றால் மதுரமான பேச்சு என்பது தமிழில் தேன் போன்ற மொழி, அவ்வளோதான். விருத்தகிரீஸ்வரர் பழமலைநாதர். விருத்தம் அப்படின்னாவே ஞாபகம் வச்சுக்கோங்க, விருத்தகிரி. இங்கே பாருங்கள், விருத்தம் என்றால் விருத்தாப்பியம் என்றாலும் பழமை முதுமை அப்படின்னு அர்த்தம். கிரினா மலை தானே, அப்போ இதுலேயே வந்துருச்சு பழமையான மலை இல்லை முதுமையான மலை, அந்த மாதிரி. அப்போ கிரி என்றால் சமஸ்கிருதத்தில் என்ன சொல்லுவாங்க? மலை அப்படின்னு சொல்லுவாங்க, பழமையான மலை. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இப்படியும் பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா ஸ்ரீரங்கம், சிதம்பரத்துக்கு கோயிலுக்கு போனால் மனசு சின்னதாகும், அதாவது சிற்றம்பலம் ஆகும். வேதாரண்யம்னா வேதம்னா மறைனா வேதம். அப்போ வேதம்னா மறைக்கப்பட்ட மறைக்காடு அப்படிங்கிற மாதிரி. ஆரண்யம்னா காடு. விருத்தம்னா முதுமை அல்லது பழமை. அசலம்னா மலை, அப்போ பழமலை இல்லை முதுமலை அப்படின்ட்டு. மீனாட்சி, மீன்னா கயல் போன்ற விழியுடையவள் மீனாட்சி, அப்போ அங்கையல் கன்னி. தர்மம் அறம், அப்போ அறம் வளர்ப்பவள், வேலை முடிஞ்சது. ரௌத்திரம்னா கோபம், அப்போ சினம்னு வரணும். அப்போ சினம்ங்கிறது எரிசின கொற்றவை. பஞ்சநதி 5 6 ஐயாறு அப்படிங்கிற ஐயாரப்பர். கும்பம்னா குடத்தை உடைய. கோணம்னா மூக்கு, அப்போ குடமூக்கு. இந்த மாதிரி. கட்க நேத்திரி, கட்கம்னா நம்ம சொன்னோம் இல்லையா வாள் அப்படின்ட்டு. அப்போ நேத்திரி அப்படின்னா வாள் போன்ற விழியை உடையவள் அப்படின்னா வாள் விழி உடையவள் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சொர்ணபுரீஸ்வரர், சொர்ணம்னா தங்கம், அப்போ செம்பொன் அப்படின்னு அந்த ஆப்ஷனில் என்ன வருது? செம்பொன் உடையவர் அப்படிங்கிற மாதிரி. வீணை அப்படின்னா யாழ், மதுரக்காரங்க அப்படிங்கிற மாதிரி. பாஷினை பாஷை, அப்போ யாழ் மொழி அப்படின்னு எதாவது வருதா அப்படின்னா அது ஞாபகம் வச்சுக்கோங்க. மதுரையில் இருக்கிறவங்களாம் வசனம், அதாவது தேன் போல் பேசுவாங்க அப்படிங்கிற தேன்மொழி பாவை. இது அதே தான். விருத்தம்னா பழமையானதுன்னு பார்த்தோம். அதேமாரி கிரினா மலை, அப்போ பழமலை அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பதிவை ஒரு தடவைக்கு 2 தடவை அந்த பகுதியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்களே சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஷார்ட்கட் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோ பதிவுலையும் ஏதாவது ஷார்ட்கட்டாக வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. ஏதேனும் கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். இத்துடன் கிருஷோபா கடமிருந்து நான் உங்கள் ராஜுங்க. தேங்க்யூ.